பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் பல சலசலப்புகள் நடந்திருக்கு. அதிமுகல இருந்து முக்கியமான பெரும் தலைவர்கள் திமுக பக்கம் போயிருக்கிறாங்க. இந்த டைம்ல தங்கமணி என்ன பண்ணியிருக்காரு, பதறி போயிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று விட்டு. ஏன்னா தங்கமணி மேல ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு பேச்சு அதிமுகக்குள்ள வட்டாரங்கள்ல அரசல் புரசலா பேசப்பட்டது. ஏன்னா ஒவ்வொரு தலைவர்களும் என்ன பண்றாங்க, அதிமுகவுடைய போக்கு சரியில்லை, பாஜகவோட ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப இங்க சலசலப்புகள் ஏற்பட்டதுனால திமுக பக்கம் தங்களை இணைத்துக் கொள்கிறாங்க. இப்போ ஜெயக்குமார் மேல கூட அதிமுக வட்டாரத்துக்குள்ள ஒரு சில கருத்துக்கள் பரவப்பட்டது. திமுக ஜெயக்குமார் அவர்களை அணுகி இருக்கிறாங்க, இதனால அதிமுகவை விட்டு திமுக பக்கம் ஜெயக்குமார் அவர்கள் போக போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி ரொம்ப அரசல் புரசலா பரவப்பட்டது. அதனாலே அதிமுக பாத்தீங்கன்னா இங்க ஜெயக்குமார் மேல கொஞ்சம் அதிருப்தியில இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜ் தலைமை மேல கொஞ்சம் என்ன பண்ணி இருந்திருக்கிறாரு, அதிருப்தியில தான் இருந்திருக்கிறார். அப்போ திமுக உள்ள பூந்து பேச்சுவார்த்தைகள் நடக்குதுன்னு யாரோ ஒருத்தர் ரூமர் கலைப்பு இருக்காங்கப்பா. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா திமுக போய் சேர போறேன் அப்படின்னா அன்வர் ராஜா மாதிரி, மைத்ரேயன் மாதிரி துணிஞ்சு என்ன பண்ண போறாங்க, திமுக பக்கம் சேர போறாங்க. உடனே இங்க இருந்து என்ன பண்றாங்க, திமுக பேச்சுவார்த்தை நடத்துது, திமுக ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுது. திமுக கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது சார். திமுக ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்கு. திமுகவை அதிமுக இருந்து ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ண பேச்சுவார்த்தைகளை கொடுத்து இங்க கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது. இவங்க அதிமுகல சரியான நம்மளுக்கு மரியாதை இல்ல, உகுந்த அங்கீகாரம் கிடைக்கல, நம்ம பேச்சை யார கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த பக்கம் தாவுறாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா யார் வேணா எந்த கட்சிக்கு வேணா போகலாம் வரலாம். அது கட்சிகளுக்கு இதுதான் அப்படின்னு சட்டத்திட்டங்களா இல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இங்க ஜெயக்குமார் அவர்களை தொடர்ந்து செல்லூர் ராஜ் அவர்களை தொடர்ந்து தங்கமணியும் திமுக போய் சேர போகிறார் அப்படின்னு ஒரு சில கருத்துகள் அதிமுக வட்டாரத்துக்குள்ள பூதாகரமா எழும்பியிருக்கு. இந்த விஷயம் தலைமைக்கு போயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் போன்றவங்க எல்லாருமே பாஜக கூட இணக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நம்ம உன்னிப்பா கவனிச்சோம்னா, எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு ஆப்போசிட்டா மாறுறதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மணிக்கல் காரணம் அப்படின்னும் பேசப்பட்டது. அதுவும் உண்மையும் கூட. அப்படி இருக்கும் பொழுது தங்கமணி அதிமுகவை விட்டு போயிருவாரா அப்படின்ற ஒரு பேச்சுகள் உறுதிப்பட இருந்தாலும் நம்ப முடியாது சார், யாருமே நம்ப முடியாது. இப்போ எம்ஜிஆரின் உண்மையான விசுவாசி, ஜெயலலிதாவின் உண்மையான விசுவாசி அன்வர் ராஜா திமுக பக்கம் போவாரு, யாருன்னா கனவுல கூட நினைச்சு பார்த்திருப்போமா? போயிட்டாரு. RSS காரர் மைத்ரேயன் பாஜகவில் இருந்தாரு. பாஜகவில இருந்து அம்மாவினுடைய ஈர்ப்பினால ஏடிஎம்கேல அம்மாவின் நண்பர் தகவல்கள் ஒருவரான மைத்திரியனா இருந்தார். அப்பேற்பட்டவர் என்ன பண்ணிருக்காரு, திமுக பக்கம் போயிருக்கிறாரு. சோ யாருமே இவங்க தான் ஸ்டாண்டர்டா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக பக்கம் இன்னும் நிறைய பேர் அதிமுக இருக்கிற பெரும் தலைகள் இந்த பக்கம் போகும் அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்லிக்கிட்டு வராங்க. சோ அந்த சமயத்துல தங்கமணி அவர்களும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த செய்தி தலைமைக்கு போனோம். எடப்பாடி பழனிசாமி, நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன்பா, தங்கமணி மேல ரொம்ப வருத்தம்பா, எப்படிப்பா அவரால் இது மாதிரிலாம் முடியுது, கூடவே இப்படி இருந்துட்டு எப்படி திமுக பக்கம் போகிறாரு அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருந்திருக்கிறாரு. அதனாலேயே சில டைம் என்ன பண்ணிருக்காரு, அவாய்ட் பண்ணிருக்காரு. தங்கமணி அவர்கள் கால் பண்ணும்போது கூட எடப்பாடி பழனிசாமி அவாய்ட் பண்ணிருக்காரு. கொஞ்சம் ஹோல்ல போடுங்க, வேண்டாம் இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு. சந்திக்க வரேன் ஐயா, டைம் கொடுங்க அப்படின்னாலும் இல்லனே வேணானே இப்ப கொஞ்சம் அமைதியா இருங்கனே அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு, தங்கமணியை அவாய்ட் பண்ணிருக்காரு. எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிருக்காரு. சோ இதனாலேயே தங்கமணி அவர்கள் தன்னுடைய கருத்தை யாருமே இங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லையே, எடப்பாடி பழனிசாமி கிட்ட நேரடியா முறையிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் அப்படின்னு பல தடவை முயற்சித்திருக்காரு. போன் பண்ணியும் ஆட்களை அனுப்பியும் நேரடியா தன்னுடைய பிஏக்களை வைத்து அப்பாயின்மெண்ட் கேட்கறது நிறைய விஷயத்துல என்ன பண்ணிருக்காரு, மூவ் பண்ணிருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி செவி கொடுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இவருக்கு அந்த உறுத்தல் இருந்திருக்கு, இவரும் கடைசியில இது மாதிரி பண்ணிட போறாரு அப்படின்ற ஒரு உறுத்தல் எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கிறார். அதனாலேயே உடனே லெட்டர் பேடு பேனா கூட எழுதியிருக்கிறார், அடிமை சாசனம் எழுதி தரேன் எடப்பாடி என்ன தப்பா நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அதிமுகவில் தான் பயணிப்பேன், ஒருவேளை என் மூச்சு நின்னா கூட என் உடம்பு மேல அதிமுக கொடிதான்
போடணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தங்கமணி என்ன பண்ணாரு, அறிக்கை விட்டுருக்கிறார். இந்த அறிக்கை பூதாகாரமா என்ன பண்ணிருக்கு, வெளியே வந்திருக்கு. பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. சைலண்டாவே மூவ் பண்ணி இருக்கிறாங்க சார். தங்கமணி ஐயா வந்து என்ன பண்ணிருக்காரு, இதை காதுமா வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தூது மேல தூது விட்டுருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் தங்கமணியை அவாய்ட் பண்ணியிருக்காரு. பொறுத்து பொறுத்து பார்த்து இருந்திருக்கிறார் தங்கமணி. எந்த அளவுக்கு தான் நான் வந்து என்ன பண்ண முடியும், பொறுமையா இருக்க முடியும். நான் வந்து திமுக பக்கம் போக மாட்டேன், அதிமுக தான் என் உயிர் மூச்சு அப்படின்றத உங்ககிட்ட நேரடியா சொல்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன். இது நமக்குள்ள பேசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. ஆனா நீங்க எனக்கு டைம் கொடுக்கல, அதனால நான் இப்போ ஓப்பனா வந்து நான் பண்றேன், எல்லாத்துக்கும் சொல்றேன் அப்படின்னு. நான் திமுக பக்கம் போறேனா, சான்ஸே கிடையாது. நான் எப்பவுமே என்ன பண்ண போறேன், அதிமுக தான் இருக்க போறேன். என் இறுதி வரைக்கும் நான் அதிமுக தான் இருப்பேன். என் உயிர் மூச்சு போற வரைக்கும் நான் அதிமுக தான் இருப்பேன் அப்படின்னு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் நம்ம தங்கமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு. அதிமுக எப்பேற்பட்ட குட்டிச்செவரா போனாலும் சரி, யாருக்கிட்ட சிக்கி சின்னாபினமான போனாலும் சரி, பாஜக கிட்ட சிக்கி படுகுழியில போனாலும் சரி, நான் அதிமுக தான் பயணிப்பேன் அப்படின்னு தங்கமணி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, சாசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. உண்மையிலே இது வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர், அதிமுக அழிவின் பாதைக்கு போகும் பொழுது துணிந்து என்ன பண்ணும், எதிர்த்து நின்று என்ன பண்ணும், அந்த அதிமுக கட்சியை மீட்கணும். ஏன்னா நீங்க எம்ஜிஆர் இருக்கும் போது சரி, ஜெயலலிதா இருக்கும் போது சரி, நிறைய விஷயத்துல இடறி விழுவாங்க. விழுகாமலாம் இருந்தது இல்லை, விழுந்து இருக்கிறாங்க. அந்த டைம்ல கூட இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள முட்டு கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க, தூக்கி விட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு போகாதீங்க, இந்த பாதை வேண்டாம், இந்த டிசிஷன் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுத்துருக்காங்க. கொடுக்காமலாம் இருந்தில்ல. அப்பேற்பட்ட ஆலோசனை கொடுத்ததெல்லாம் ஏத்துக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. சோ அப்படிதான் 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி இருக்கிறாங்களா, இல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி எடுத்தங்கோத்தன்னு பேசுறாரு, என்ன வேணா பண்ணிடுறாரு. அவருக்கு எது சரிப்படுதோ அதான் பண்றாரு. அதுல நல்லது இருக்குதா, கெட்டது இருக்குதா, இது ஃபியூச்சருக்கு நம்மளுக்கு ஏத்ததா இருக்குமா அப்படின்லாம் யோசிக்கிறது இல்ல. இது சரியா போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு கூட இருந்து ஆலோசனை சொல்றதுக்கு அவர் ஆள் இல்லையான்னு தெரியல. கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களும் பாஜக கூட அதிமுக போய் குட்டிச்சவரானாலும் சரி, அங்க போய் பாதாளத்துக்குள்ள விழுந்து அழிஞ்சாலும் சரி, நான் அதிமுக தான் பயணிப்பேன் அப்படின்னு. இப்போ நிறைய பேருக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த பக்கம் வராங்க, திமுக பக்கம் வராங்க. ஏன்னா திமுக அங்கீகாரம் கொடுக்குது, கொடுக்காமலாம் கிடையாது, கொடுக்குது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருந்திருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜன் எடுத்துப்போம். செந்தில் பாலாஜன் திமுக அதிமுக இருந்தார். அதிமுக இருந்து டிடிவி தினகரன் பக்கம் இருந்து என்ன பண்ணாரு, இங்க வந்தார். வந்து இந்த அளவுக்கு ஒரு மாஸ் லீடரா இருக்கிறார்ல, கொங்கு மண்டலத்திலேயே தன்னுடைய கண்ட்ரோல் வைத்துக்கிற அளவுக்கு செந்தில் பாலாஜன் என்ன பண்றாரு, இருக்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு உழைச்சிருக்கிறார். இங்க வந்தாலும் தலைமைக்கு உண்மையா இருந்து, தலைமைக்கு விசுவாசமா இருந்திருந்தனாலதான் இந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காரு. சேகர் பாபா எடுத்துக்கங்க, அவரும் அப்படிதான். சோ அதிமுக இருந்து இங்க வந்தவங்களுக்கும் அங்கீகாரம் இருக்குது அப்படின்றத பல இப்ப இருக்கிற அமைச்சர்கள், பல அமைச்சர்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்காட்டா சொல்லலாம். முத்துக்கருப்பண்ண, நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அதனால இங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க, கொடுக்காமலாம் இல்ல. ஆனா இங்க அதிமுக அப்படி இல்ல. தான் மட்டும் நல்லா இருந்தா போதும், தான் கூட இருந்தவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு. இப்ப அதிமுக என்னன்னா பல தலைகள் என்ன பண்ண போறாங்க, வெளியே வர போறாங்க. அதிமுக பயணிக்கிறதுக்கு நிறைய தலைகளுக்கு விருப்பமே கிடையாது. 2ஆம் கட்ட தலைவர்களே நான் சொல்றேன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், ஆர்பி உதயகுமார், கே.சி. வீரமணி, இவங்க எல்லாருமே ஒரு விதமான குழப்பத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி யாரு கூடயும் ஒட்டி உறவாடுறத என்ன பண்ணல, விரும்பவில்லை. இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுனாலதான் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர் எல்லாரையும் பக்கத்துல வச்சுக்கிறாரு கண்டி. மத்தபடி வேற எதுவும் இல்லை. யாருமே அவர் நம்புறது இல்லை சார். அவரே அவர் நம்புறது இல்லை. எடப்பாடி பழனிசாமியே என்ன பண்ணல, அவரை நம்புறது இல்லை. இன்னைக்கு தூங்கும் போது ஒரு பிளான், நாளைக்கு காலையில எழுந்துக்கும் போது ஒரு பிளான். அதனால அவரே அவர் நம்புறது இல்லை. கூட இருக்கிறவங்களை யாரும் நம்புறது இல்லை. அன்வர் ராஜா, மைத்திரன் போல நாளை பின்ன எனக்கே டிமிக்கு கூத்துட்டு யாருன்னா போயிருவீங்க அப்படின்ற ரேஞ்சில தான் ரொம்ப குழம்பி இருக்கிறாரு. இதன் மத்தியில தங்கமணி மேல இது மாதிரி ஒரு கருத்து நிலவுறதுனால அதிமுக வட்டாரத்துல எடப்பாடி பழனிசாமி தங்கமணி மேல ரொம்ப அப்செட்ல இருந்திருக்காரு. அதனாலதான் தங்கமணி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு சாசனத்தை எழுதி கொடுத்திருக்காரு. நான் அதிமுக விட்டு
போக மாட்டேன். அதிமுக அழிந்தாலும் உங்களோடு தான், அதிமுக வீழ்ந்தாலும் உங்களோடு தான், அதிமுக எழுந்தாலும் உங்களோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்தாலும் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் ஓடுனாலும் எங்க போனாலும் அதிமுக காரனா தான் இருப்பேன், நீ கவலைப்படாத, நான் உங்களுக்கு தான் விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சாசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு தங்கமணி அவர்கள். இது அதிமுகவுக்கு அவங்க கட்சி கொஞ்சம் வீக்கா இருக்குது அப்படின்றத வெட்ட வெளிச்சமா காட்டுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரா தன்னுடைய மனநிலைமையில மாறிட்டு வராங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி யார் மேல நம்பிக்கை வைக்கல, தலைமை மேல யாரும் நம்பிக்கை இல்லை அப்படின்றத வெட்ட வெளிச்சமா காட்டுது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் தங்கமணி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறாரு. நான் இறுதி வரைக்கும் அதிமுக தான் இருப்பேன், என் மூச்சு இருக்கிற வரைக்கும் அதிமுக தான், என் மூச்சு நின்னு போனாலும் என் மேல அதிமுக கொடிய போத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாரு தங்கமணி ஒரு சாசனத்தை எழுதியிருக்கிறார். இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றதுல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.